வந்து ஞானம் என்றால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஞானங்கிறது வந்து எளிமையானதா கஷ்டமானதா? இப்போ என்னை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் என்னுடைய பயணம் வந்து 18வது வயசில் ஆரம்பிச்சது. அதை முடிக்கும்போது எனக்கு வயசு 58. 40 வருஷம் 40 வருஷம் கஷ்டப்பட்டு தான் அந்த ஞானம்னா என்னன்னே அதை அடைய முடிஞ்சது. ஆனால் உண்மையிலே நான் புறப்படும் போதே வந்து 40 வருஷம் கஷ்டப்படணும்னு தெரிஞ்சுன்னா அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா என்னதை இப்போ கிடச்சிரும்னு தான் உள்ள நுழைஞ்சது. அது அப்படியே எழுத்துக்கிட்டே போயிட்டுது. உண்மையிலே ஞானங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா? புத்தர் கூட நிறைய புத்தர் ஞானி, அவர் கூட நிறைய சீடர்கள் இருந்திருக்கிறாங்க. அத்தனை சீடர்களுமே ஞானம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த கூட இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன எப்படி பேசுகிறாங்க என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் விளங்கிடும். இப்போ நம்ம ஜீவமணி ஐயாவுடைய மனைவி நம்ம நூல்களை எதையுமே படித்ததில்லை, நம்ம முகாமோ கூட்டமோ எதையுமே கேட்டதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு சொல்லி ஏதோ அவங்க ஜீவமணி கூடயே உட்காந்து அவங்களுக்கு அந்த என்லைட்டன்மெண்ட் கிடச்சிருக்கு. இப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, இன்றைக்கோ நாளைக்கோ ஷேர் பண்ணுவாங்க. அப்போது அந்த புத்தர் கூட இருந்த அந்த சீடர்கள் வந்து புத்தர்கிட்ட கேட்குறாங்க, ஞானம் இவ்வளவு சுலபமாக இருக்க, சிம்பிளாக இருக்க, ஆனால் உலகத்தில் ஞானிகள் நிறையா இல்லையே, அப்போ ஞானம் வந்து சுலபமானதா கஷ்டமானதாங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு 10 சீடர்கள் அனுப்புகிறாரு. நீங்கள் 10 பேரும் போய் ஆளுக்கு 10 பேர்கிட்ட நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. 10 பேரும் போய் 10 பேர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க சொல்லுங்கன்னு சொல்லி இதே மாதிரி 10 பேரும் போய் 10 பேரும் ஆளுக்கு 10 பேர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டுட்டு திரும்பி வராங்க. ஒரு புத்தர் எல்லாத்தையும் யார் யார் என்னென்னலாம் கேட்டாங்கன்னெல்லாம் ஒன்றும் கேட்கல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேர்கிட்ட கேட்டிருக்கீங்க, இதில் யாராவது ஞானம் வேணும்னு யாராவது கேட்டிருக்காங்களான்னு கேட்டார். ஞானம் வேணும்னு யாருமே கேட்கல. எல்லாரும் எங்களுக்கு நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், இந்த மாதிரி தான் கேட்டாங்களே, ஞானம் வேணும்னு யாருமே கேட்கல. அப்போ புத்தர் சொல்கிறார், எது வேணும்னு தெரிஞ்சு இருந்தால் தானே அவங்களுக்கு அதை அடைய முடியும். ஞானம் வேணும்னு யாருமே கேட்கலன்னா எப்படி ஞானம் அடைய முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஞானம்னா என்ன முதல்ல? எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஞானம்னு சொல்லி சொல்கிறோம், சாதாரணம்னு சொல்கிறோம், கஷ்டம்னு சொல்கிறோம். உண்மையிலே ஞானம்னா என்ன? நீங்கள் ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய டாக்ஸ் எல்லாம் கூட கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவருடைய புக்ஸ் எல்லாம் வந்து ஏர்லியர் டாக்ஸ், லேட்டர் டாக்ஸ்ன்னு சொல்லி நிறைய பிரான்ச்சஸில் புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய ஏர்லியர் டாக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், ஒருத்தர் வந்து ஒரு திராட்சையை உருவாக்கணும், திராட்சை கொடியை, திராட்சை பழத்தை உருவாக்கணும்னு சொன்னால் ஒரு விதையை போடணும், பிறகு அது முளைக்கும், செடியாக வளரும், படரும், நீங்கள் அதை பராமரித்து நல்லாமல் பண்ணணும். அது எவ்வளவோ காலம் கழித்து உங்களுக்கு பழத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்னுடைய மீட்டிங்கு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் திராட்சை விதையோடு வந்தால் போதும், நீங்கள் கூட்டத்தை முடித்து நீங்கள் திரும்பி போகும்போது திராட்சை பழத்தோடு போகலான்னு இருவார். அவ்வளோ சுலபமானது ஞானம்னு சொல்லிடுவார். ஆனால் பிறகு அவருடைய லேட்டர் டாக்ஸில் படிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், நானும் 60 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்களும் 60 வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க, யாரும் மாற்றம் அடைஞ்ச மாதிரியே தெரியலையேம்பார். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே எளிமைங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க, கஷ்டங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்போ எளிமையானதா கஷ்டமானதா?
நம்ம அந்த ஜனகர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனக மகரிஷி, ஜனக முனிவர், அது மகாராஜா. அவர் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அவர் ஏதோ சாஸ்திரங்களில் படிச்சிருக்கும் பொழுது அது ஒரு வாசகம் வருது. அதாவது குதிரையில் ஏறும் பொழுது, குதிரையில் ஒரு சேணத்தில், அந்த காலத்தில் வெஹிக்கிள் குதிரை தான், இல்லை நீங்கள் ஒரு சேணத்தில் கால் வச்சு அடுத்த சேணத்தில் காலை போடுறதுக்குள்ளே ஞானம் அடைஞ்சிடலாம்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்படி ஞானம் அடைய முடியுமா நீட்டு சொல்லி அவர் எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ தான் ஜனகர் வந்து அவருக்கு ஞானத்தை கொடுக்குறாருங்கிற மாதிரி, இந்த அக்ஸ்டோக்கிற கீதை அப்படி தான் வந்ததுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்படி வந்து ரொம்ப சுலபங்கிற மாதிரியும் இருக்குது, கஷ்டங்கிற மாதிரியும் இருக்குது. இப்போ என்னை பொறுத்தளவு என்னுடைய பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் ஆச்சு. இப்போ அதே மாதிரி நாங்களும் இந்த ஞானத்தை தேடி போயிட்டே இருக்கிறோம். சின்ன 18 வயசில் ஆரம்பிச்சிருக்கு, தேடுறோம், பயிற்சி பண்ணுறோம், தியானங்கள் பண்ணுறோம். தியானங்கள் பண்ணும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். சரி, அப்போ நமக்கு வந்து ஏதோ வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிட்டது, சரி இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த ஞான நிலை நமக்கு கிடச்சிக்கிடும். ஏன்னா எப்படி என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஆனந்த அனுபவம் கிடைக்கும். இந்த ஆனந்த அனுபவம் வந்து நிரந்தரமாக இருந்தால் அதுதான் ஞானம்ங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு வந்து, நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் வந்து எனக்கு இந்த ஆன்மீக நூல்கள்லாம் நிறைய அறிமுகம் கிடையாது. எனக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ அவருடைய படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருக்கிற மாதிரி தான் அவருடைய படங்கள், புகைப்படங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அவரும் அதே மாதிரி தான், நான் வந்து அந்த என்னை மறந்து அப்படியே நிலைக்கு போயிட்டேன், அப்படி போயிட்டேன், இப்படி போயிட்டேன்னு சொல்லி இந்த ஆனந்த அனுபவத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ எங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் 24 மணி நேரமும் ஆனந்த போதையில் அப்படியே இருப்போம்ங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி தியானங்கள் பண்ணும் பொழுதும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். சரி, அப்போ நம்ம சரியாக தான் போயிட்டுருக்குறோம், இது இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம ஞானத்தை அடைஞ்சிடலாம்னு சொல்லி இப்படின்னுட்டு சொல்லி பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ வயசு ஆகிட்டே போகுது, ஆனந்த அனுபவம் வருது, கொஞ்சம் நேரம் இருக்குது, சில நேரங்களில் 1 நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, சில நேரம் 1 வாரம் கூட நீடிக்குது, பிறகு காணாமல் போயிடுது. அப்போ நம்ம பண்ணுறது ஒன்றுமே வராமல் போனால் பரவாயில்ல, சரி நமக்கு வரலான்ட்டு போயிடலாம். இது வருது, வந்தது நம்மளை விட்டு போகும் பொழுது, சரி ஏதோ நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணணும்னு சொன்னால் இது வந்துடும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் வந்து திருச்செந்தூரில் அட்வொகேட்டாக இருந்தேன். அப்போ என்னுடைய பொறுப்பில் வந்து ஒரு கடற்கரையில் ஒரு கோயில், ஒரு சமாதி கோயில், இது என்னுடைய பொறுப்பில் இருந்தது. அப்போ அதில் வழக்கமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு தடவை அந்த பூஜை பண்ணுறவர், அவர் ஏதோ ஒரு பர்சனலாக ஏதோ காரணத்துக்காக லீவ் போட்டார். அப்போ அங்கே நிறைய சாதுக்கள் தங்கியிருப்பாங்க. அதில் ஒருத்தரை பூஜை வைக்க சொல்லலான்னு சொல்லி அவரை பூஜை வைக்க சொல்லியிருந்தோம். அவருக்கு வயசு 80. அப்போ அவர் பூஜைலாம் வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட நாங்கள் ஓய்வு நேரங்களில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள், ஆன்மீகத்தில் உள்ள அனுபவங்கள்லாம் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அவர் என்ன சொன்னான்னு சொன்னால், நான் ஞானத்தை தேடி 16 வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், இப்போ எனக்கு வயசு 80 ஆகுது, இன்னும் அந்த ஞானம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறார். இப்போ எங்களுக்கு பார்த்தா பயமாக இருக்குது. நாங்கள் அப்போ ஒரு 40 வயசு ரேஞ்சில் இருக்கிறோம். எங்களுக்கு பயமாக இருக்குது, என்னடா 80 வயசு ஆகியும் ஞானம் கிடைக்கலன்னு கண்ணீர் விடுறாரு, நாம் இது தேடிகிட்டு இருக்கிறோம், நமக்கு எப்போ நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானம்னு எல்லாருமே சொல்கிறோம், ஆனால் அது வந்து அது என்னன்னுட்டே நமக்கு வந்து அடப்படலை. நமக்கு வெளிப்படையாக யாரை கேட்டாலுமே, எந்த நூல்களை படித்தாலும் சரி, எந்த ஞானிகளை கேட்டாலுமே ஒரு நல்ல ஒரு ஆனந்த அனுபவத்தை தான் சுட்டி காட்டுறாங்க. இந்த அனுபவ நிலையில் அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஆனந்த அனுபவத்தோடு இருக்கிறது தான் அந்த ஞானங்கிறதுல எந்த சந்தேகமே ஏற்படலை. ஆனால் அப்போ பயணம் போயிட்டுருக்கு, நம்ம முயற்சியும் போயிட்டே இருக்குது. நாங்கள் முயற்சிகள் பண்ண எங்களுக்கு நண்பர்களுடைய கூட்டமும் நிறைய எங்களை சுற்றி சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள்லாம் ஒரு தடவை இந்த நண்பர்களாக சேர்ந்து அப்படியே ஏதாவது மலை பிரதேசங்களுக்கு போவோம், அல்லது ஏதாவது ஆசிரமங்களுக்கு போவோம். ஒரு தடவை நாங்கள் ஒரு ரமணாசிரமத்துக்கு ஒரு தடவை போயிருந்தோம். அப்போ எங்கள் குரூப், எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து மொத்தம் 70 பேர், அவ்வளோ பெரிய கூட்டம்.
இப்படி எங்கேயாவது ஒன்று பண்ணிவிட்டு அந்த ஒரு முயற்சி அதிலேயே 24 மணி நேரம் அதிலே தான் ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு தடவை நாங்கள் அந்த அத்ரி மகரிஷி ஆசிரமம்னு சொல்லி கடனா நதின்னு சொல்லி இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்கிறதோ தெரில, முன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. அந்த அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போயிருந்தோம். அது மலை பிரதேசம். அது ஒரு மலை பாதை வழியை தான் பிரயாணம் பண்ணி போனோம். அது போகிற வழியில் ஒரு குகை மாதிரி ஒரு பெரிய குகை இருந்தது. அந்த குகையில் அவங்க முஸ்லீம்கள்லாம் அந்த தர்கா மாதிரி வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த குகைக்கு ஒரு முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் வருவார், அவர் தியானங்கள்லாம் பண்ணுவார்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, அதுலேருந்து இந்த அத்ரி மகரிஷி ஆசிரமங்கிறது பக்கம் தான், அதுலேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம்னு சொன்னால், இப்படி இவரும் தியானம் பண்ணுறாரு, நாமளும் தியானம் பண்ணுறோம். அப்போ அவர் நம்ம எப்போதோ வருவார் போல், நாம் இருக்கிற நேரத்தில் வந்தால் நம்ம அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாமேன்னுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு அந்த சாமியார் வந்திருக்காரு. அவர் எங்களை கேள்விப்பட்டு எங்களை தேடி அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கே வந்துட்டார். எங்களுக்கு ஒரே சந்தோஷம், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் ராத்திரி எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். இப்போ அந்த காலங்களெல்லாம் சொன்னால் இந்த செல்ஃபோன் இது எல்லாமே கிடையாது, செல்ஃபோனோ டிவிங்கிற மாதிரி இதெல்லாமே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னு சொன்னால், ஒரு 9-9:30 படுத்துருவோம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அவர் ஐயோ 9-9:30 படுத்துறீங்களா? அப்படிலாம் படுக்கக்கூடாது, நாம் ராத்திரி முழுசும் நம்ம பாடுபடணும், 24 மணி நேரம் அதிலே தான் இருக்கணும், ராத்திரி தான் நமக்கு முக்கியமான நேரம், ராத்திரி நீங்கள் தூங்கவே கூடாதுன்ட்டார். பிறகு அவர் போன பிறகு எங்களுக்கு அன்னைக்கு தூங்கமா வேண்டாமான்னு, ஏன்னா அப்படி பயமுறுத்திட்டு போயிட்டார். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி தான் நினச்சோன்னா, ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதிகள் மாதிரி எதையோ ஒன்று தேடி அடையிறதுங்கிற மாதிரி அவ்வளவு வேகம். இப்போ அதே மாதிரி இந்த கீதையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, யோக பிரஸ்டன்னிட்டு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இந்த யோக சாதனைகள்லாம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் சில நேரங்களில் அந்த யோகங்களை பண்ண முடியாமல் தவறி போயிட்டாங்க, அதோடு நிப்பாட்டிட்டாங்க, அப்படி அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அடுத்த பிறவி என்ன ஆகுங்கிற மாதிரி ஒரு கேள்வி அதில் அதே கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பேசுகிற மாதிரி வரும். அப்போ அவர் கிருஷ்ணர் என்ன சொல்லணும்னா, யோக பிரஸ்டன் அதனால் யோகத்துலேருந்து வலுவினாலும் கூட தப்பு இல்லை, அடுத்த பிறவியில் அவன் நல்ல நிலைக்கு வருவான், நல்ல முயற்சி பண்ணுவான்ங்கிற மாதிரி அதில் ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ அதை கண்டு எங்களுக்கு ஒரு ஆறுதல்லாம் எங்களுக்கு கிடைக்காது, எங்களுக்கு பயமாக தான் இருக்கும். அப்படி யோகத்துலேருந்து வலுவுற மாதிரிலாம் ஏற்பட்டுருமோ, யோக பிரச்சனை ஆயிடுவோமோன்னு சொல்லி அப்படி தான் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்து. ஏன்னா இது அவ்வளோ தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் என்னென்னு சொன்னால், எங்களுடைய கூட பழகின நண்பர்களே சிலவங்க நாங்கள் சன்னியாசியாக போகிறோன்னு சொல்லி அப்படி போனவங்கெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. அப்படி அந்த அளவுக்கு பெரிய தீவிரவாதிகள் கூட்டமாக தான் இருந்தது. அப்படி நாள் போயிட்டே இருக்குது. ஆனால் எல்லாம் ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது, போயிடுது. அப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பிற ஒரு கட்டத்தில் அந்த ஆனந்த அனுபவம் ஆனந்த அனுபவம் நமக்கு அதை அடைஞ்சால் தான் ஞானம்னுட்டு சொல்லி நினச்சோமோ, அந்த ஆனந்த அனுபவம் ஒரு டைமில் எனக்கு கிடச்சிது. அதாவது கிட்டத்தட்ட வருதுன்னா 1995. அந்த எந்த ஆனந்த அனுபவத்தை எதிர்பார்த்து கடும்பாடுபட்டு முயற்சி நல்லாமல் பண்ணோமோ, அது 1995 வருஷம் எனக்கு கிடச்சி. ஆனந்த அனுபவம் வந்ததுன்னு சொன்னால், வந்த அனுபவம் என்னை விட்டு போகிற மாதிரி தெரில. 24 மணி நேரமும் அந்த ஆனந்த போதை தான். ஒரு ஃபுல் பாட்டில் அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி தான். ஆனால் இது இப்போ லிக்கர்லாம் சாப்பிட்டான்னு சொன்னால் இந்த உடம்பு இதெல்லாம் ஆடும், அதெல்லாம் பிரச்சனையாகும், தள்ளாடும், இதெல்லாம் அப்படி கிடையாது. அடுத்தவங்களுக்கு தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். 24 மணி நேரம் ஆனந்த போதை தான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ நமக்கு என்ன தோணுது, நம்ம எதை அடையணும்னு நினச்சி இந்த கடும்பாடுபட்டோமோ அதை நம்ம அடைஞ்சிட்டோம். எதை ஞானம்னு நினச்சோமோ அந்த ஞானம் நமக்கு கிடச்சிட்டது. அப்போ நமக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த ஆனந்த அனுபவத்தில் இருக்கும்பொழுது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் ஒரு வாழை எடுத்துகிட்டு ஒருத்தரை வெட்டுறாரு, ஒரு ஈட்டியை வச்சு குத்துறாரு. அடுத்தவர் ஒரு கவசத்தை அணிஞ்சிருக்காருன்னு சொன்னால் அந்த வாள் அப்படி தெரிச்சு ஓடிடுது, ஈட்டி முறிஞ்சு ஓடிடுது.
எதுவுமே அவரை உள்ள ஹட் பண்ணாது. இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆனந்த அனுபவம் வந்து ஒரு பெரிய கேடயமாக இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை உள்ளே டச் பண்ணவே பண்ணாது. எல்லாமே மேல் மட்டத்தில் அப்படி சிதறி ஓடிடும், நம்மளை ஒன்றுமே டச் பண்ணாது. அப்போ நமக்கு என்னன்னு சொன்னால், ஒரு சிறந்த தன்மையில் இருக்கோம், சிறந்த அனுபவத்தோடு இருக்கிறோம். இப்போ நம்ம தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது சில அனுபவங்கள் கிடைக்குது. அந்த அனுபவங்கள் நம்மளை விட்டு போகிற வரைக்கும் நம்ம நல்லாவே தான் இருக்கும். இந்த அனுபவம் போயிட்டுன்னா பழையபடி நம்ம பிரச்சனையில் வந்துடும். ஆனால் இது என்னன்னு சொன்னால், அந்த அனுபவம் எந்த ஆனந்த அனுபவத்தை எதிர்பார்த்து போராடணுமோ அந்த ஆனந்த அனுபவம் கிடைச்சான்னு சொன்னால் அது 24 மணி நேரம் நம்மளோட இருந்தது. ராத்திரி தூங்கும்போதும் கூட அந்த அனுபவம் நமக்குள்ள அந்த அனுபவத்தோடு தான் தூங்குகிறோம். இடையில எழும்பினாலும் கூட அந்த அனுபவம் இருக்கிறது தான் நமக்கு தருது. இது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வாரம் 2 வாரம் இல்லை, மாத கணக்கில் வருஷ கணக்கில் போகிற அளவுக்கு வந்துட்டு, ஒரு வருஷத்தை தாண்டிட்டு. சரி, அப்போ நமக்கு எந்த சந்தேகமே இல்லை, ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அது ஒரு வருஷம், அது 6 மாதம் கடந்ததுக்கு அப்புறம் தான் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது. மனோரீதியாக நல்லா தான் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்தது. இந்த பசி எதுவுமே இல்லை, ஏற்படுறதில்லை. பிறகு ஏதோ நம்ம ஹெல்த்தியாக இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிது. பிறகு அப்படியே போய் ஒரு வருஷமும் கடந்துட்டுது. இந்த அனுபவத்தில் எந்த குறைஞ்சலும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஹீலர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலுங்கிறாங்க. ஒரு ஹீலர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தான்னு சொன்னால் உங்கள் உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குங்கிறாரு. அது நம்ம அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கே தருது. உடல் முழுசு எனர்ஜியாக இருக்குங்கிறது நமக்கே தருது. ஆனால் அடுத்த கட்டம், அடுத்தது என்ன பண்ணணும்? அப்போ நம்ம அடைஞ்சிட்டோம், ஆனால் என்ன அது வந்து நம்ம அதை தாங்க முடியல. அப்போ நம்ம வந்து உடம்பை காப்பாற்றணும். இப்போ என்ன பண்ணுறது? அதிலேருந்து வெளியே வந்தால் தான் சரியாக இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுது. இது ஒரு வருஷம் கழிச்சு 96ல், 95ல் அந்த அனுபவம் ஏற்படுது. 96 வரைக்கும் நீடிக்குது. 96ல் பிறகு அதிலேருந்து வெளிவர்றதுக்காக முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நம்ம அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் ஆனந்த அனுபவத்தை அடைகிறதுக்காக முயற்சி பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன சொன்னால் ஆனந்த அனுபவத்துலேருந்து விடுபடுறதுக்காக முயற்சி பண்ணோம். அதுவும் ஒரே நாள்லலாம் நடக்கலை. அதுவுமே ஒரு மாதம் முயற்சி பண்ணி தான். நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணி வெளியே வந்தாலும் அது நம்மள அறியாமலே உள்ள வந்து சேர்ந்துக்கிடும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணி ஒரு வழியாக பிறகுன்னு சொன்னால் 96ல் ஒரு வகையாக தரை இறங்கியாச்சு. இப்போ தரை இறங்கினான்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ஆனந்த அனுபவம் இல்லை. இந்த கவசத்தெல்லாம் கலத்தி போட்டாச்சு. இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொன்னால், ஒரு வாழை வச்சு வெட்டினாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, ஈட்டி வச்சு குத்தினாலும் நம்மளை தாக்காது, எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு கேடய மாதிரி இந்த ஆனந்த அனுபவம் ஒரு பெரிய கவசம் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அதை விட்டு கீழே இறங்கியாச்சு. இப்போ கவசத்தை எல்லாத்தையும் கலத்தி போட்டாச்சு. இப்போ சின்ன ஒரு குண்டூசி கூட நம்ம பயமுறுத்துது, ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை தாக்குது. என்ன பண்ணுறது? ஆனந்த அனுபவங்கள்லையும் இருக்க முடியல, ஆனந்த அனுபவம் இல்லைனாலும் இருக்க முடியல. ஆன்மீகத்தில் நம்ம வந்து நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டாச்சு, நூல்களை படித்தாச்சு, மற்ற எல்லாமே கேட்டு பார்த்தாச்சு. என்ன பண்ணுறது? ஏன்னா எல்லாருமே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பண்டிதர்கள் தான், சாதாரண ஆட்கள் இல்லை. ஆனால் யாருக்குமே அதுக்கு வழிகாட்ட தெரில. இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிறது தெரில. தியானம் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது, பண்ணவும் வேண்டி இருக்குது. ஏன்னா தியானம் பண்ணனா நமக்கு ஏற்கனவே வெளியே தான் கஷ்டப்பட்டு தான் வெளியே அனுப்பிவிட்ருக்குறோம் ஆனந்த அனுபவத்தை. பழையபடி தியானம் பண்ணோன்னா பழையபடி நம்மளோட வந்து சேர்ந்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஞானம்னா என்னங்கிற கேள்வியே வந்து, அப்போ நம்ம அடைஞ்சது ஞானமா ஞானம் இல்லையா? அப்போ ஞானம்னா என்ன உண்மையில் ங்கிற ஒரு குழப்பம் கிட்டத்தட்ட வந்து 96லேருந்து 2006 வரைக்கும் 10 வருஷம். இப்போ அதுக்கு முன்னாலே என்னன்னு சொன்னால் ஒரு நிச்சயமான தன்மை தெரிஞ்சு, நம்ம தியானம் பண்ணி ஒரு இடத்தை அடைஞ்சிடலாங்கிற ஒரு நிச்சயமான தன்மையில் வந்து அவ்வளோ 95 வரைக்கும் நல்லாமல் முயற்சி பண்ணோம். இப்போ 95 96 பிறகு என்ன சொல்லி சொன்னால், இப்போ நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு பாதையே தெரில, என்ன முயற்சி பண்ணுறதுன்னு தெரில, ஒரே திணறிக்கிட்டே தான் இருக்கும். பண்ணவும் முடியல, பண்ணாமல் இருக்கவும் முடியல.
நண்பர்கள் கூட்டமும் இருக்குது, சத்சங்கம் பண்ணிகிட்ருக்குறோம், ஒருத்தர் கலந்துரையாடல் பண்ணுறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். என்ன முடிவு எடுக்கிறது, என்ன பண்ணுறதுங்கிறதே தெளிவில்லாமல் ஏதோ ஒரு பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னதோ பண்ணிட்டு. பிறகு கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னால், 2006 ஒரு சாதாரண பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து ஒரு ஒரு பிரச்சனையே சொல்ல முடியாத ஒரு சாதாரண பிரச்சனை, ஒரு சர்வசாதாரண பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு மனசில் ஒரு வேதனையை கொடுக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு மனசில் நிம்மதியும் இருக்க முடியாதுல்ல, இந்த பிரச்சனையும் தாங்க முடியல, ஒரு நம்மளை வந்து நல்லா வச்சுக்கிடுறதுக்கும் முடியலங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை. ஏன்னா அது வரைக்கும் நம்ம 10 வருஷம் போராடி இருக்கோம். 96 2006 வரைக்கும் 10 வருஷம் போராடி இருக்கோம். என்ன பண்ணணுன்னே தெரியாமல் போராடி இருக்கிறோம். ஒரு 10 வருஷம் கழித்து என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனப்பிரச்சனையை வந்து சரி என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஏன்னா நாம் வந்து நல்லா வச்சுக்கிடணும். இப்போ நம்ம வந்து நல்லா வச்சுக்கிடணும், மனசை நல்லா வச்சுக்கிடணும், அமைதியாக வச்சுக்கிடணும், நிம்மதியாக வச்சுக்கிடணும், எந்த பிரச்சனையும் நம்மளை தாக்காமல் பார்த்துக்கிடணும், ஒரு அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கணும்னு இதுதான் அவ்வளோ நாளும் போராடணும். இப்போ நமக்கு அந்த ஆனந்த அனுபவத்தையும் அடைஞ்சு பார்த்தாச்சு, அதை வச்சுக்கிடவும் முடியல. இப்போ நமக்கு வந்து பிரச்சனைகள் நம்மளை தாக்குது, அதிலேருந்து விடுபடவும் முடியல, வேறு வழியே தெரில. இப்போ கடைசியில் என்னன்னு சொன்னால், சரி என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், நாம் எதுவுமே பண்ண வேண்டாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், வேதனை வருதா வந்துட்டு போட்டோம், பயம் வருதா வந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், நான் எதுவுமே பண்ணுறதுக்கு தயாரில்லைங்கிற மாதிரி நான் என்ன அறியாமலே ஏதோ ஒரு முடிவுக்கு வரேன். இப்போ அந்த முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னால், அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு அங்கே செய்ததுக்கு என்ன இருக்குது? அப்போ அந்த மனசு வந்து அதுவாக இயங்குது. அது வரைக்கும் என்னன்னு சொன்னால், நான் தான் வந்து அந்த மனசை வடிவமைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தேன், ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிட்டுறதுக்காக போராடிட்டு இருந்தேன். இப்போ இந்த நிலையில் என்ன சொன்னால், நான் எனக்கு எதுவுமே தெரியலை, சரி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி இந்த மனசை அதுபோக்கில் ஏங்குறதுக்கு விட்டுட்டேன். நீ எப்படி வேணாலும் ஏங்கி போ, வருத்தத்தை கொண்டு வருவியா கொண்டு வா, பயத்தை கொண்டு வருவியா கொண்டு வந்துட்டு போ, நீ எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு ஒன்றும் எனக்கு எதுவுமே வேண்டாம்ங்கிற மாதிரி அதை போக்கில் விட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அது உண்மையிலே ஞான நிலைன்னா என்னங்கிறதே தெரிஞ்சு. எல்லா ஞானிகளும் இந்த மாதிரி ஒரு நிலையை தான் கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ புத்தருடைய லைஃப்பை பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், அவரும் வந்து ஒரு அரசகுமாரன், அரச பதவி காத்திருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஞானி ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வீட்டை விட்டு கிளம்பி வர்றார். உலகத்தில் உள்ள துன்பங்கள் எல்லாம் இருந்து விடுபடணுங்கிற மாதிரி, துன்பத்துக்கு விடுதலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வெளியே வர்றார். என்னெல்லாமோ தியானங்கள் எல்லாமோ பண்ணி பார்க்குறாரு. தியானங்கள் பண்ணும் பொழுது அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இப்போ நமக்கு இருந்த மாதிரி தான் அவருக்கு கொஞ்சம் நேரம் இருந்திருக்கு. பிறகு அதுக்கப்புறம் அதே போரடிச்சு போச்சுது. பிறகு இதே மாதிரி தான் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லி ஒரு மரத்தடியில் உட்கார்றார். ஏன்னா எதையோ ஒன்று அவர் சாதிக்கிறதுக்காக எந்த நாமோ முயற்சிகள் பண்ணார். எந்த சாதனையிலையுமே ஒரு தெளிவான முடிவு கிடைக்கலங்கும்போது அந்த சாதனையே ஒரு கேள்விக்குறியாக போனனால எல்லாத்தையும் தூக்கி போட்டுறார். தூக்கி போட்டுட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். ஏன்னா இப்போ நாம் எந்த நிலையில் ஒரு தோற்று போய் உட்கார்ந்த மாதிரி அவரும் அதே மாதிரி தான் தோற்று போன மனநிலையில். இப்போ உதாரணமாக ஒரு அரசர் சண்டைக்கு போகிறாரு. ஆள் அம்பு சேனைகள் படை வீரர்கள் எல்லாத்தையும் கொண்டு போகிறாரு. போரில் தோற்றுடுறாரு. படை வீரர்கள் எல்லாத்தையும் இழந்துடுறாரு. ஆயுதங்களை இழந்துடுறாரு. நிராயுத பாணியாக நின்னாருன்னா அவர் என்ன மனநிலையில் இருப்பார்? அதே மனநிலையில் தான் வந்து புத்தர் வந்து எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்து தோற்று போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு. அந்த நிலையில் அவர் என்ன மனநிலையில் இருப்பார்? இதை பண்ணணும் அதை பண்ணணும், எந்த முயற்சியுமே இல்லை. எந்த முயற்சியுமே இல்லாத நிலையில் அவருடைய மனசு அதுவாக இயங்கிறத கண்டுபிடிக்கிறார். அவருடைய மனசு அதுவாக இயங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு, தான் நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறார். இப்போ இது எல்லா ஞானிகளுமே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய மனசை அதுவாக இயங்க விட்டுறாங்க. அதை எதிர்த்து இதை இப்படி சரி வச்சுக்கணும், இந்த அனுபவம் வரணும், இந்த அனுபவம் வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த முடிவும் எடுக்காமல் மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறாங்க. ரமணருடைய லைஃப்பில் பார்த்துருப்பீங்க.
ரமணர் வந்து 16 வயசில் ஞானம் அடைகிறார். சின்ன பையன்தான், சொல்ல போனால் ஒரு மைனர், மேஜராக கூட ஆகலை. அப்போ ஒரு மதுரையில் வந்து படிச்சுட்டு இருக்கிறார். அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்குது. ஏதோ வசதி குறைவாக இருக்கிறதுனால மதுரையில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் தங்கியிருந்து படிச்சுட்டு இருக்கிறார். ஒரு நாளுக்கு மரண பயம் ஏற்படுது. இப்போ நமக்கு வந்து சின்ன வயசாக இருக்குது, ஒரு மரண பயம் ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பயத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். அவருக்கு சூழ்நிலை எப்படியோ, ஒரு அந்த தங்கியிருந்த வீட்டில் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்ததோ தெரில, மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி அந்த மரணத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறாரு. அப்படியே தரையில் படுத்துக்கிட்டு இந்த மரணத்தை அப்படியே வரட்டும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறாரு. இப்போ அந்த மரண பயங்கிறது வந்து வருது. அப்போ மரணத்தை மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னா அந்த மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறோம். மரண பயங்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு மனோ இயக்கம் தான். மனோ இயக்கத்தில் மரண பயத்தை கொண்டு வருது. இப்போ மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது. இந்த மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனோ இயக்கமே அப்படி ரோல் ஆகி போக ஆரம்பிச்சு. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் பிறகு அவரும் ஞானிங்கிற மாதிரி வந்துடுறாரு. ஏன்னா மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு நிலை அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும். ஞானம்னா என்னன்னு தெரியாதனால தான் ஞானத்தை நோக்கி தேடுறோம், ஓடுறோம், பாடுறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். அத்தனை முயற்சிகளுமே வந்து ஞானம்னா என்னன்னு தெரியாதனால தான். உண்மையிலே ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும். ஆனால் நமக்கு வந்து ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. எது ஞானன்னே தெரியாமல் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கும். உண்மையிலே எது ஞானம்னுட்டு தெரியும், அதுக்கு அந்த ஒரு இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டா போதும். எது ஞானம் எது ஞானம் இல்லைங்கிற ஒரு இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கே நீங்கள் அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. எது ஞானம் எது ஞானம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஒரு கிராமிய கதை ஒன்று உண்டு. ஒரு கணவன் மனைவி. அந்த கணவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் வெளியூருக்கு போகிறான். வெளியூருக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா, ஏதோ ஒரு சின்ன தொழில் விஷயமா வெளியூருக்கு போகிறான். போயிட்டு ஒரு நாள் 2 நாள் தங்கி இருந்துட்டு வர்ற மாதிரி போகிறான். அது எந்த ஊருன்னு சொன்னால் அந்த மனைவியினுடைய ஊர். அப்போ அந்த மனைவி என்ன சொல்கிறான்னு, நீங்கள் எங்கள் ஊருக்கு தானே போகிறீங்க, அப்படியே எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வாங்க இன்னும் சொல்லி அனுப்பி விட்றான். உடனே இவனும் சரி நான் பார்த்துட்டு வரேன், அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போகிறான். அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறான். அங்கே போனோன்னா மகளுடைய கணவர் வந்திருக்காருன்னா அங்கே எல்லாருமே அவனுக்கு தடபடலாக வரவேற்கிறாங்க. இவன் போகும்போது இருட்ட ஆரம்பிச்சிருது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன இப்போ தயார் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவனும் பெருந்தன்மையாக என்ன சொல்லுங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்னதோ அது எனக்கு போதும், எனக்கு நீ தனியாக நீங்கள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அவங்க என்ன சொன்னால் இன்றைக்கி ஏகாதசி இல்லை, அதனால் நாங்கள் எல்லோரும் உபவாசம்தான், நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறோம் இன்னும் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, உபவாசம்னா ஏதோ ஒரு வாசமான இதை தயார் பண்ணாங்க போல தெரியுது, ஒரு வாசனையான சாப்பாடு தயார் பண்ணாங்க போல தெரியுது, இல்லை எனக்கும் உபவாசமே போதும்னுறான். அப்போ அவங்க சரி அவங்க திருப்பி கேட்டுப்பாங்க, உபவாசம் நாங்கள் உபவாசத்தோடு இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு உபவாசம் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு எதாவது தயார் பண்ணி தராங்கன்னா இவன் கேட்குற மாதிரியே இல்லை, எனக்கும் உபவாசமே போதுன்னுறான். அப்புறம் கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க என்னென்னா, நாங்கள் உபவாசத்தோட எள்ளு உருண்டை சாப்பிடுவோன்னு சொல்லி ஏதோ எள்ளு உருண்டை இடித்து கொண்டு கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு உபவாசம் மட்டுமே போதும், எள்ளு உருண்டைலாம் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க பாட்டு படுத்து தூங்கிடுறான். வெள்ளிருண்டை சாப்பிட்டு படுத்து தூங்கிறான். இவனு உபவாசம் வரும்னு பார்த்து ராத்திரி பார்த்தான்னா பட்டினி, இங்கே பசி உயிர் போகுது. கடைசியில் பார்த்தான்னு சொன்னால் ஏதோ இடித்தாங்களே நின்று சொல்லி பார்த்து உரலுக்குள்ள தலையை விட்டு உரலுக்குள்ள தலை மாட்டிக்கிட்டுன்னு சொல்லி அந்த கதை அப்படி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஏதோ சாப்பிட்றதுங்கிற மாதிரி கற்பனை பண்ணுறான். உபவாசம்னா ஏதோ சாப்பிட்றது போல், விசேஷமான பொருள் போல், விசேஷமான பட்சமான மாதிரி அவனுடைய கற்பனை. ஆனால் உண்மையிலே பட்டினியை மீன் பண்ணுது. இப்போ அதே மாதிரி தான் சொன்னால் இந்த ஞானங்கிறதே நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் ஏதோ அடையிறதுங்கிற மாதிரி நினைக்கிறோம். உண்மையில் இங்கே அடையிறதே கிடையாது, எல்லாத்தையும் விடுறது.
விடுறதுக்கும் அடையிறதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அடையிறது ஒரு ரூட்டுன்னு சொன்னால் அதுக்கு எதிர் ரூட்டில் தான் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு என்னன்னா எதையோ ஒன்று நல்ல நிலை அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நம்முடைய முயற்சியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இது அடைஞ்சா சரியில்லை, அதை அடைஞ்சா தெரியல, ஒரு நல்ல நிலையை போய் அடைஞ்சிடணும். அதே மாதிரி எல்லாமே என்னன்னு சொன்னால் ஒரு கற்பனை, ஒரு பிரம்மாண்டம். இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் ஆரம்ப காலங்களில் படிக்கும் பொழுது ராமகிருஷ்ணர் இந்த சித்துக்கள் சக்திகளை பற்றியெல்லாம் சொல்லுவார். ஒருத்தன் 18 வருஷம் தவம் பண்ணுறான். தவம் பண்ணி தண்ணியில் நடக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வந்துடுது. அப்போ ஒரு குருநாதர்கிட்ட போய் பெருமையாக போய் சொல்கிறான், நான் 12 வருஷம் பயிற்சி பண்ணி தண்ணியில் நடக்கிற கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், இந்த ஓடக்காரனுக்கு ஒரு காலனாக கொடுத்தான்னு சொன்னால் அவன் உண்டு அந்த கரையில் விட்டு போயிடுவான், இதுக்கு நீ 18 வயசும் வேஸ்ட் பண்ணிட்டியாப்பாங்கிற மாதிரி சொல்லி அவனை பழிக்கிறார். அதே மாதிரி இந்த சித்துக்கள் சக்திகளெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி எதுவுமே அடைய வேண்டிய அவசியம் இல்லை, அது தப்பானது, அது நல்லதே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது எங்களுக்குமே என்ன சொன்னால் இந்த சக்திகள் அடைகிறது சித்துக்கள் அடைகிறத பற்றி ஆர்வமே இல்லாமல் போயிட்டு, ஞானம் ஒன்று தான் வேணும். ஞானங்கிறது இந்த மாதிரி ஆனந்த பரவச நிலைங்கிற மாதிரி தான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதை அடைஞ்சி பார்க்குற வரைக்கும் என்னன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு தற்காலிகமாக நிறைய தியானங்கள் பண்ணுறது மூலமாக தற்காலிகமாக கொஞ்சம் நேரம் கிடைக்குது. அப்போ இந்த தற்காலிகமாக கிடைக்கிறது நிரந்தரமாக கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்திலேயே அப்படியே நம்ம காலம் போயிடுது. இப்போ இதே மாதிரி தான் சென்னையில் பற்றி ஒருத்தரை கேள்விப்பட்டேன். அவருக்கும் இதே மாதிரி இந்த ஆனந்த அனுபவம் பரவச நிலை அவருக்கும் ஏற்பட்டுது. அவரை விட்டு அந்த அனுபவத்தை விட்டு அவரால் போக முடியல. அப்புறம் உடம்பு முழுசும் பாயில்ஸாக அப்படியே இறந்தே போயிட்டார். அது பிறகு லேட்டராக தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இறக்குற வரைக்கும் கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க ஆனந்தமாக தான் இருப்பாங்க, ஆனந்தமாக இறந்தே போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம ஞானத்தை பற்றி ஒரு பெரிய கற்பனை என்னெல்லாமோ ஒரு பிரம்மாண்டத்தோட ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணார், நம்ம தமிழர் தான். ஐயா, ஞானம் அடைகிறாரு இருந்தான்னு சொன்னால் 40 வயசுக்குள்ளே அடையணும்னு சொல்கிறாங்களே, அப்படி தான் நான் கேட்டார். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, ஞானம் அடையும் பொழுது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இறங்குமா, அது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் தாங்க முடியாதாமன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் 40 வயசுக்கு மேலே இருந்துன்னு சொன்னால் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கிண்டல் பண்ணிட்டோம். அதான் எல்லாருக்குமே என்னன்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்பனை வச்சுக்கிட்டே இருக்கும். ஞானம்னா ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்பனை வச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையிலே அது ஒரு பிரம்மாண்டம் தான், பிரம்மாண்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கற்பனை பண்ணுற மாதிரி உள்ள பிரம்மாண்டம் கிடையாது. இதே மாதிரி தான் ஒரு 2 நண்பர்கள் ஒரு மடாலயத்துக்கு போகிறாங்க. அவங்க போனோன்னா அந்த மடாலயத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. கொடுத்து கடைசியில் அங்குள்ள சாமியார் கேட்குறாரு, நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், அதை பழச்சாறுகள் தரட்டுமா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானம் தரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கு என்ன சொன்னால், பழச்சாறு நாங்கள் குடிக்காத பழச்சாரை மடாலயத்தினுடைய சிறந்த பானம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, இன்றைக்கி மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை குடித்து பார்த்துருவோம், சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுத்துருங்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமான தண்ணியே கொடுத்துட்றாங்க. இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு என்னன்னு சொன்னால், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு ஏதோ ஒரு பேரை கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க. தண்ணின்னு சொன்னால் நம்ம பாட்டு சரி பழச்சாருன்னு கேட்டிருக்கலாம். இவங்க தண்ணின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மடாலயத்தினுடைய சிறந்த பானம் ஒரு பெரிய பேரை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி மறுநாள் காலையில் சாப்பிடும்போது அதே மாதிரி சாப்பாடு சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் பண்ணிட்டு பழைய எப்படி கேட்குறாரு, இன்றைக்கி பழச்சாறுகள் வேணுமா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், சாமி மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை நாங்கள் நேற்றே சாப்பிட்டுட்டோம், இன்றைக்கி எங்களுக்கு பழச்சாறு கொடுங்க போதும்னு சொல்லிடுறாங்க. சரிதான்ட்டு அவங்க பழச்சாறு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன செஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாரம் அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. அவங்க கண்ணில் தண்ணியே காட்டலை. ஒரு வாரத்துக்கு தண்ணி இல்லாமல் எப்போ கேட்டாலும் பழச்சாறு தான். தண்ணியே சாப்பிடாம பழச்சாறு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அப்புறம் கடைசியில் ஒரு வாரம் கழித்து பழையபடி கேட்குறாரு, இன்றைக்கி உங்களுக்கு பழச்சாறு வேணுமா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னு கேட்குறாங்க. சாமி எங்களை ஆளை விடுங்க, மடாலயத்தினுடைய சிறந்த பானமே எங்களுக்கு போதும் நேர்றாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பழச்சாறில் கொஞ்சம் விசேஷம் இருக்குது.
தண்ணியில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது? இது உண்மையிலே ஞானம் லிபரேஷனுங்கிறது அப்படி தான். அது விசேஷம் இல்லையான்னு பார்த்தா சர்வசாதாரணமாக தான் இருக்குது. விசேஷமானதும் அதுவாக தான் இருக்குது. இப்போ அந்த ஆகாயத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆகாயங்கிறது சாதாரணமானதா பிரம்மாண்டமானதா? என்ன சொல்லுவோம்? இந்த அண்ட சராசரங்களுமே ஆகாயத்தில் தான் மிதந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமானது. சரி, அப்போ ஆகாயத்தை அடையவே முடியாதா? ஆகாயம் அவ்வளோ சர்வசாதாரணமாகவும் இருக்குது. ஆகாயத்தில் நாமளும் வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரம்மாண்டமும் அதுதான், சாதாரணமானது அதுதான். இப்போ ஞானமும் லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே இப்படி தான் இருக்குது. சர்வசாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பேர் பேரை தான் தப்பான ஒரு பிரம்மாண்டமான பேரை கொடுத்து குழம்பிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் நான் டிகிரி முடித்த டைமில், அப்போ டிகிரி முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காந்தியன் தாட் சம்மந்தமாக ஒரு ப்ரோக்ராம் ஊட்டியில் நடந்தது. அப்போ நான் படித்த காலேஜில் அந்த காலேஜ் ரெப்ரஸன்டேட்டிவாக என்னை அனுப்பி வச்சாங்க. அப்போ அந்த முகாமில் கலந்துக்கிட்டு இருக்க ஊட்டிக்கு போயிருந்தேன். அப்போ எங்களுக்கு அப்போ தான் முதல்ல மலைப்பிரதேசத்துக்கே போகிறேன். அது வரைக்கும் மலைப்பிரதேசத்துக்கு போனதில்லை. அப்போ நாங்கள் அந்த காலத்தில் இப்போ இந்த காலத்தில் மாதிரி வசதி கிடையாது. இப்போ நாங்கள்லாம் தலையில் தேய்க்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் தான் தேய்ப்போம். தேங்காய் எண்ணெயை அங்கே எங்கேயாவது கடைகளில் வாங்கிக்கிடுவோம். அதுக்கு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிருப்போம். அதே மாதிரி அங்கே நாங்கள் எல்லோரும் ஷாப்பிங் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் போனோம். நானும் எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ அங்கே போய் அவங்ககிட்ட கடைக்கார்ட்ட போய் ஐயா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி பாட்டில் கொடுத்தேன். அவர் பாட்டிலை திருப்பி தந்துட்டார். என்ன தேங்காய் எண்ணெய் இல்லையான்னு? இல்லை, தேங்காய் எண்ணெய்லாம் இருக்குன்ட்டார். ஆனால் பாட்டிலாம் வாங்க மாட்டாங்கிறார். எனக்கு புரியல, என்னடா தேங்காய் எண்ணெய் பாட்டிலையும் வாங்க மாட்டாங்காரு, தேங்காய் எண்ணெய் இருக்குங்கிறாரா, என்ன பண்ணுறான்னு பார்த்தா அங்கே என்ன சொன்னால் தேங்காய் எண்ணெய் எல்லாமே பாறையாக கட்டியாக உறைஞ்சி போயிருக்கு. ஒரு வெட்டி ஒரு வாழை இலையில் மடித்து நாங்கன்னு தந்துட்டார். இப்போ அவரும் தேங்காய் எண்ணெயை தான் மீன் பண்ணுறாரு, நானும் தேங்காய் எண்ணெயை தான் மீன் பண்ணுறேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது வேறு. நான் திரவ மாதிரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் கட்டியாக வச்சுருக்காருங்க. இப்படி எல்லாருமே நம்ம ஏதோ ஒன்று கற்பனையாக ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் அந்த ஊட்டிலேயே நாங்கள் என்னன்னு சொன்னால், ஒரு தடவை நாங்கள் தங்கியிருந்த இடத்துல ஒரு யூரோப்பியன் லேடி, அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க எங்களை. அவங்க மகாத்மா காந்தி கூடயே நேரடியாக வசித்தவங்க. அவங்க தான் அந்த முகாமை கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து நாங்கள் தொட்டப்பட்டா செய்கிறதுக்கு போனோம் சொல்லி நாங்கள் ஒரு குரூப்பாக கிளம்புனோம். பஸ்ஸில் தான் போனோம். ஏன்னா நம்ம தென்னிந்தியாவிலேயே உயரமான சிகரம் தொட்டப்பட்டா சிகரம் தான். அந்த தொட்டப்பட்டா சிகரத்தில் நாங்கள் பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போகிறோம். அப்போ பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸு போய் ஒரு பார்க்கில் போய் நிற்குது. அந்த பார்க்கில் நிறையா ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கேயும் அந்த இடத்துல உட்கார்ற மாதிரிலாம் இடங்கள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் அதில் ஒரு காஃபியெல்லாம் சாப்பிட்டு, அந்த ஹோட்டலில் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அந்த பார்க்கில் உட்காந்துருக்குறோம். அப்போ அந்த லேடிகிட்ட கேட்டேன், அம்மா நாம் இப்படியே நேரத்தை போக்குறோமே, நாம் எப்போ தொட்டப்பட்டா சேரத்தில் ஏறுறதுன்னு கேட்டேன். ஏன்னா இப்போ நம்ம காலையில் ட்ரெக்கிங்கெல்லாம் போனோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு 4 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம இப்போ இந்த மாதிரி செய்கிறதுக்கு போனால் அப்படி தான் கற்பனை அப்படி தான் இருக்கும். நம்ம தொட்டப்பட்டா செய்கிறதுக்கு போக வேண்டாமா, இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறோமேன்னுட்டு சொல்லு. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நாம் இப்போ இருக்கிற இடம் தான் தொட்டப்பட்டா செய்கிறோம். தொட்டப்பட்டா செய்கிறதுனுடைய டாப்பில் உட்காந்துருக்குறோம். இங்கே பார்க் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க, பஸ் வரைக்கும் இங்கே வரும். இப்போ நம்ம கற்பனையில் என்னன்னு சொன்னால், எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் நம்மளோட கற்பனை இருக்குது. ஏதோ ஒன்று நடக்கும், எதோ ஒன்று அடையிறதுங்கிற மாதிரி தான் கற்பனை இருக்குது. ஆனால் உண்மையிலே நம்ம இருக்கிற இடம் தான் அதுங்கிற மாதிரி தான் கடைசியில் முடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நல்லா இல்லையே. இப்போ இதை நம்ம ஞானம்னு சொல்லி சொன்னால் எப்படி? நம்ம இருக்கிற இடம் நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல, இன்னும் இருக்கிற இடம் நல்லா இல்லையா, நம்ம நிம்மதியாக இல்லையே, ஒரு பிரச்சனையோடலாம் இருக்கிறோம். அப்போ இதை எப்படி ஞானம்னு சொல்ல முடியும்? இப்போ நம்ம சாஸ்திரங்களில் ஒரு 2 டெர்மினாலஜி இருக்குது. மனோலயம், மனோநாசம் நீட்டு சொல்லி 2 டெர்மினாலஜி இருக்கு. மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்ன? இப்போ உதாரணமாக, இப்போ நம்ம நாக்கு எல்லாருக்கும் தெரியும்.
இனிப்பை சாப்பிட்டா இனிப்பாக தெரியும், கசப்பை சாப்பிட்டா கசப்பாக தெரியும். அப்போ இனிப்பாக தெரிகிறது கசப்பாக தெரிகிறதுனா என்ன? இப்போ நம்ம நாக்குக்கு வந்து நம்ம எதையுமே போடலைன்னா அந்த நாக்குக்கு எந்த சுவையுமே இருக்காது. நீங்கள் இனிப்பை போட்டிங்கன்னு சொன்னால் நம்ம நாக்கே ஒரு வினாடி இனிப்பாகவே மாறிடும். அது இனிப்பாகவே மாறி தான் இனிப்பு சுவை நம்ம காட்டுது. அதே மாதிரி நம்ம நாக்கில் வந்து கசப்பு போட்டோம்னு சொன்னால் நம்ம நாக்கே கசப்பாக மாறி தான் கசப்பு சுவை நம்ம காட்டுது. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்கிறேன், நம்ம மனசுலையும் இதே மாதிரி ஒரு இயக்கம் தான் இருந்துட்டு. இப்போ நம்ம நண்பர் வராரு, இந்த நண்பரை வந்து நண்பர்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிடணும்னா அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த நம்மளுடைய மனசை வச்சு தான் அவர் நண்பர்னுட்டு போகிறோம். அந்த மனசே வந்து அந்த நண்பருடைய வடிவத்தை எடுத்துருது. ஒவ்வொரு வினாடியுமே உங்கள் நண்பருடைய வடிவத்தை எடுத்து தான் அந்த மனசை நம்ம நண்பர்னுட்டு புரிஞ்சுக்கிடுறோம். பிறகு நமக்கு வந்து ஒரு மரத்தை பார்க்குறோம், நம்ம வீட்டை பார்க்குறோம். அதையும் நம்ம வீடு ஒரு மரம்னுட்டு புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால் நம்ம மனசே வந்து ஒரு வினாடி அந்த மரமாகவோ அந்த வீடாகவோ மாறிக்கிடணும். அந்த வடிவத்தை எடுத்தால் தான் நம்ம மனசு வந்து என்ன வடிவத்தை எடுக்குதோ அதைத்தான் நம்மளால் புரிஞ்சிட முடியும். இப்போ நாக்கு வந்து என்ன வடிவத்துக்கு போதோ அந்த வடிவத்தில் தான் அது சுவையை புரியும்போது, அதே மாதிரி வந்து நம்ம மனசு வந்து என்ன வடிவத்தை எடுக்கோ அந்த வடிவத்தை எடுத்து தான் அதை புரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு வடிவத்தையும் தாங்கிறதுக்கு பேர் தான் மனோலயம்னு சொல்கிறது. ஆனால் ஒரு வடிவத்தை எடுத்துகிட்டு அதிலே மாட்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அப்புறம் நம்ம அடுத்ததை பார்க்க முடியாது. அப்போ அது வந்து வடிவத்தில் எடுத்துட்டு வடிவத்திலேருந்து நம்ம விடுபடணும். அப்போ வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேர் மனோலயம், அந்த வடிவத்திலேருந்து விடுபடுறதுக்கு பேர் மனோ நாசம். இந்த லயத்திலேருந்து விடுபடுறது வந்து மனோநாசம், லயத்தை அந்த வடிவத்தோடு இருக்கிறது பேர் மனோலயம். இப்போ இதுதான் நம்முடைய மனதினுடைய இயக்கமே இப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம எதையாவது புரிஞ்சுக்கிடணும், எதையாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம எதை புரிஞ்சுக்கிடணுமோ அந்த வடிவத்தையே நம்ம மனசு எடுத்துக்கிடுது. அந்த வடிவத்துக்கு போன நிரந்தரமான நிலை. அனுபவங்கிறது தற்காலிகமான நிலை தான். இந்த அனுபவங்கிறது எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு அனுபவத்தினுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்? இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர், நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் ஒரு ப்ராப்ளத்தை கேட்டார். ஐயா, எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டார். அப்போ அவர்கிட்ட விளையாட்டாக பேசணும். ஐயா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கஷ்டமாக தெரியல, எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு வழி சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் வந்து கோபப்படுறது சுலபம்னு சொல்கிறீங்க. கோபப்படுறது சுலபம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் காலையிலேருந்து கொஞ்சம் சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க, கோபத்தை படுறது சுலபங்கிறத நானும் ஏற்றுக்கிடுறேன் சொல்லி விளையாட்டாக பேசணும். இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அனுபவங்களுமே ஒரு அரை வினாடி கூட இருக்குது, மின்னல் வேகத்தில் வந்து போயிட்டே இருக்கும். அதனால் இந்த மனோலயங்கிறது ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போகிறதான், வருது, வராமல் இல்லை, எல்லாமே வரத்தான் செய்யுது. எல்லா அனுபவங்களும் வந்து போயிட்டுருக்கு. இன்பம் வருது, துன்பம் வருது, பயம் வருது, வருத்தம் வருது, எல்லாமே வருது, வராமல் கிடையாது, எல்லாமே வரத்தான் செய்யுது. ஆனால் எல்லாமே மின்னல் மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கு. இந்த இப்படி மின்னல் மாதிரி வந்துட்டு போகிறது தான் மனோலயம். அது எல்லாமே வந்து மறைஞ்ச நிலையில் இருக்கிறதுக்கு பேரும் மனோ நாசம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஞானம் லிபரேஷன்னா என்ன? ஞானம், முக்தி, மோட்சம், இந்த மனோ நாசங்கிறது தான் வந்து லிபரேஷனுங்கிறது இவ்வளோதான், முக்தி மோட்சங்கிறது இவ்வளோதான். நம்முடைய இயற்கையான நிலை, நம்ம மனதினுடைய இயற்கையான நிலை தான் வந்து முக்தி. ஏன்னா அது வந்து அங்கே லயமே கிடையாது, அனுபவமே கிடையாது, எல்லாமே வந்து மறைஞ்சிருது. ஹலோ, அந்த இயற்கையான நிலைங்கிறது தான் அந்த முக்தி நிலைங்கிறது. அதனால் நம்ம அதுக்காக எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த மனோலயங்கிறது என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு அனுபவம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு அனுபவம் வந்துக்கிட்டு இருக்கு. மகிழ்ச்சி வருது, வருத்தம் வருது, பயம் வருது, கோபம் வருது, இதெல்லாம் ஒரு மனோலயம், மன அனுபவங்கள் வந்து போயிட்டுருக்கும். இந்த மனோ நாசங்கிறது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு கடல் மாதிரி. அது
அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும். அது அங்கே வந்து அது இயற்கையான நிலை. அது நம்ம வந்து அடையணும் செய்ய வேண்டியதில்லை, முயற்சி பண்ணவும் தேவையில்லை. நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலை அதுதான். மனோநாச நிலை தான் நம்முடைய இயற்கையான நிலை. அதுதான் வந்து முக்தி மோட்சங்கிறது அவ்வளோதான். இப்போ ஞானங்கிறது என்ன? இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல அனுபவங்களோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருக்கிறோம், மன அமைதியோடு இருக்கிறோம். இப்படி ஒரு நல்ல அனுபவங்களோடு இருக்கிறது தான் வந்து ஞானம்னு சொல்லி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அனுபவத்துக்காக போராடுறோம். அப்போ ஞானிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சிடுறாங்க. எந்த அனுபவமும் சரியில்லைங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அனுபவத்தை தூக்கி போட்டுடுறாங்க. அனுபவத்தை தூக்கி போடும்பொழுது தான் அந்த அனுபவங்கள் வந்து இயற்கைக்கு போயிடுது. எல்லாமே மின்னல் மாதிரி வந்து வந்து போகிற மாதிரி ஆயிடுது. அது வரைக்கும் என்னன்னு சொன்னால், ஒரு தேக்க நிலையை தான் கிரியேட் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல அனுபவத்தோடு இருக்கணும், ஒரு மோசமான அனுபவம் வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி நமக்கு அங்கே ஏதோ ஒரு வேலையை கிரியேட் பண்ணிடுறாங்க. அப்போ மனசை வந்து இயற்கைக்கு விட்டுட்டோன்னு சொன்னால், அந்த அது எல்லாமே வந்து போகிற மாதிரி போயிடுது. எல்லா அனுபவங்களும் வந்துட்டு அதுவாகவே மறைஞ்சு போயிடுது. எந்த அனுபவத்திலையும் நிலை கொள்றதில்லை. அப்போ மன லயத்தில் நிலை கொள்ளாத நிலை தான் வந்து ஒரு சரியான நிலை. அது அப்போ எல்லாமே வந்து போய்டும். ஒரு ஆரோக்கியமான நிலைங்கிறது ஒரு மனசு வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கணும். அங்கே எந்த இடத்துலையுமே தேக்கம் இருக்கக்கூடாது. வரணும் போகணும் வரணும் போகணுங்கிற மாதிரி இருக்கிறது தான் மனதினுடைய ஆரோக்கியமான நிலை. அந்த உண்மையிலே வந்து ஒரு நிலைன்னு சொல்லி சொன்னால், அந்த லிபரேஷனை தான் ஒரு நிலைன்னு சொல்லலாம். ஞானங்கிறது ஒரு நிலையே கிடையாது. ஞானம்னுட்டு ஒரு நம்ம நினைக்கிறோன்னு சொன்னால், ஒரு நல்ல அனுபவத்தை தாங்கி இருக்கிறது தான் ஞான நிலைங்கிற மாதிரி ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே ஞானங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு எந்த நிலையுமே நமக்கு வேண்டியதில்லை, எந்த நிலையிலுமே நிலை கொள்ளணும்னு அவசியமே இல்லைன்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். ஒரு நல்ல நிலையில் நம்ம நிலைநிற்கணும், நல்ல நிலையில் நம்ம எப்படியுமே நிலைச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னால், உண்மையில் அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம புத்தர் வந்து ஞானம் அடைகிறாரு, நிர்வாண நிலை கண்டுபிடிச்சேங்கிறாரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி போதிக்கிறாரு. ஆசைன்னா என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சர்வசாரணம். ரொம்ப அவருடைய புத்தருடைய போதனை என்னன்னு சொன்னால், ஒரு சின்ன 2ஆம் கிளாஸ் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் கூட தெரியும். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி சும்மா சர்வசாரணமாக சொல்லிடுவாங்க. ஆசைன்னா என்ன? அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆசைன்னா என்னது கண்டுபிடிச்சாரு? இப்போ அவருடைய சீடர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சன்னியாசிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. சொத்துக்கள் எதுவும் வச்சுக்கல, துறவிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ எந்த பொருளையுமே பற்றி பிடிக்கக்கூடாது, கல்யாணமே பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஆசை இல்லாமல் இருக்கிறதா? பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது, சொத்து சுகங்கள் மேலே ஆசை வைக்கக்கூடாது, மனைவி மக்கள் மேலே ஆசை இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திறந்துடணும். இந்த திறந்துடத்தான் சொல்கிறாரா? அதான் ஆசையை துன்பத்துக்கு காரணம். எது மேலெல்லாம் ஆசை வச்சிங்கனாலும் அது சம்மந்தமாக துன்பங்கள் வந்துடும், பிரச்சனை வந்துடும்னு சொல்லி சொல்கிறாரா? ஆனால் உண்மையிலேயே நான் சொன்னால், அந்த மாதிரி தான் நான் சொன்னால் நிறைய இதுகள் மறைபொருளாக மறைச்சி வச்சுட்டாங்க. உண்மையிலே ஆசைன்னு சொல்லி சொன்னால், நம்ம மன அனுபவங்கள் மேலே ஆசை வைக்காமல் இருக்கிறதா உண்மையான ஆசைங்கிறது. அதுதான். அந்த ஆசை தான் வந்து முக்திக்கு விரோதமானது. முக்திங்கிறது எல்லா அனுபவங்களும் போயிட்டே இருக்கணும், ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நாம் எதையோ ஒன்றில் லாக் ஆகிறது தான் தப்பு. நம்ம எதில் லாக் ஆகிறோம்? நல்ல அனுபவங்கள் மேலே லாக் ஆகிடுறோம். நல்ல அனுபவங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சொன்னால் அந்த மகிழ்ச்சி நீடிச்சிருக்கணும்னு நினச்சிட்றோம். ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா வருத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதை ஏதோ ஒரு வகையில் நம்ம தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடறோம். அது இயற்கையான இயக்கத்துக்கு விடுறதே இல்லை. ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஒன்றும் பிடிச்சி வைக்கிறதுக்கு போராடுறோம், இல்லைன்னா அப்புறப்படுத்துறதுக்கு போராடிடுறோம். அப்போ இந்த அனுபவங்கள் சார்ந்து நமக்கு ஏதாவது ஒரு வேலையை கிரியேட் பண்ணிடுறோம். அனுபவங்கள் சார்ந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொன்னால் எல்லா அனுபவங்களும் இயற்கைக்கு போயிடுது. இயற்கைக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அது மின்னல் வேகத்தில் போயிட்டே இருக்குது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், எதையாவது நல்ல அனுபவத்தோடு நம்ம நிரந்தரமாக இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும், மன நிம்மதியோடு இருக்கணும் நினச்சோன்னு சொன்னால் எதையோ ஒன்று பிடிச்சி வைக்கிறோம். மன அனுபவங்கள் சார்ந்து எதையோ பிடிச்சி வைக்கிறதா உண்மையான ஆசை. அதான் பந்தம்.
அந்த இயற்கையான இயக்கத்துக்கு தடை போட்டுறோம். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஆற்றுக்கு குறுக்க நீங்கள் கையை விட்டு நெல்லுன்னு சொன்னாலும் சரி, ஓடுன்னு சொல்லி கை விட்டாலும் சரி, ஓடுற ஆற்றுக்குள்ளே கையை விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னால் உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிடும். இந்த வேலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உண்மையில் என்ன சொன்னால் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, அது எல்லாமே அதுவாக செயல்படுது. நம்ம மனோ இயக்கம் வந்து அதுவாகவே செயல்படுது. நாமளாக செலக்ட் பண்ணுறோம், இது எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது, இந்த அனுபவம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிடணும், மோசமான அனுபவம் வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி நமக்கு அங்கே ஏதோ ஒரு வேலையை கிரியேட் பண்ணிடுறோம். அது நம்ம அகத்தை பொறுத்தளவில், மனோ இயக்கத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஞானம். அப்படி கண்டுபிடிக்கணுடைய விளைவாக என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், அந்த இயற்கையான இயக்கத்துக்கு இடையூறு இல்லாத தன்மை ஏற்படுது. அந்த இயற்கையான இயக்கம்தான் லிபரேஷனுங்கிறது. அதுதான் இயற்கையான. அந்த லிபரேஷனுங்கிறது ஏதோ ஒரு வினோதமான ஒரு கற்பனையான ஒன்றுமே கிடையாது, அதான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ மனசு இயற்கையாக தான் இருக்குது. நாம் செயற்கைக்கு அதை முயற்சி பண்ணி பார்க்குறோம். நல்லா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு மன அமைதியோடு இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி செயற்கையாக முயற்சி பண்ணோம். அந்த செயற்கை தான் பிரச்சனை, இயற்கை பிரச்சனையே கிடையாது. அந்த இயற்கை எதை வேணாலும் கொண்டு வரலாம், பயத்தை கொண்டு வரலாம், வருத்தம் கொண்டு வரலாம், இதெல்லாம் மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடுது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாம் என்னன்னு சொன்னால் ஒரு செயற்கைக்கு போயிடுறோம். இது நல்லா இருக்குது, இது இப்படி இது நிரந்தரமாக நீடிச்சிடணும், வருத்தம் வரவே கூடாது, பயம் வரவே கூடாதுன்னு சொல்லி நம்ம செயற்கையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறோம். இதுதான் பிரச்சனைங்கிறதே இவ்வளோதான். அப்போ இந்த இயற்கையாக செயற்கையாங்கிறது தான். அப்போ செயற்கைக்கு நமக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால், அப்படி செயற்கைக்கு வேலையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். அந்த நிலையில் இயற்கைங்கிறது ஏற்கனவே செயல்பட்டுட்டு தான் இருக்குது. நாம் அதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த இயற்கை எப்போவுமே இயற்கையாக தான் இருந்துகிட்ருக்கு, அதுக்கு நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது அதுவாக செயல்பட்டுகிட்டே இருக்கு. நாம் லிபரேஷன்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம ஞானத்தை மட்டும் நம்ம ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான், அது புரியாமல் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் இருக்கிறாங்க, எல்லா குழந்தைகளுமே லிபரேஷனில் தான் இருக்கிறாங்க, இந்த முக்தி மோட்சத்தில் தான் இருக்கிறாங்க, அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு பிறகு அந்த அறிவு வளர வளரது என்னன்னு சொன்னால், பிறகு அவங்க அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் வருது. நம்ம நல்லா இருக்கணும், மோசமாக இருக்கக்கூடாது, நல்ல அனுபவங்கள் வரணும், மோசமான அனுபவங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த செலெக்ஷன் பண்ணுற டைமில் அவங்க செயற்கைக்கு போயிடுறாங்க. அந்த இயற்கையான நிலையிலிருந்து புறக்கணிக்கிறது தான் அந்த முக்திக்கு விரோதமாகிடுது, அந்த லிபரேஷனுக்கு விரோதமாக போயிடுது. அப்போ தான் என்ன சொன்னால், அந்த ஞானங்கிறது தேவைப்படுது. நம்ம அறிவுபூர்வமாக நம்ம அகத்தை பொறுத்தளவில், மனோ இயக்கத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது. பார்த்திங்கன்னு சொன்னால், இது நம்ம இயற்கையான நிலை. இப்போ எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயோ ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள அறியாமல் அப்படியே புரண்டு வந்துடுறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு கார், நல்ல பிராண்ட் நியூ கார், 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறீங்க, ஒரு எமர்ஜென்சி சடன் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க, என்ன ஆகும்? சக்கரம் சுத்தாது. ஆனால் நீங்கள் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிருக்கீங்க, இப்போ என்ன ஆகும்? வண்டி அப்படியே ட்விஸ்ட் ஆகி திரும்பும், வந்த பாதையை நோக்கி திரும்பி நிற்கும். இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஐயா வண்டியை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணோன்னா, நீ 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, சடன் பிரேக் போடுங்க, நீங்கள் ஏன் திருப்புறீங்க? அதுவாக திரும்பிடும். அப்படி திரும்பினாலும் திரும்ப உங்கள் ஸ்கிட் ஆகி குட்டிக்கரணம் போட்டாலும் போடும். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால், அதுக்காக இப்படி எல்லா ஞானிகளுமே இப்படி தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் போடுறான், ஓடி சடன் பிரேக் போட்டு அப்படி ட்விஸ்டாகி திரும்பிடுறான். இப்போ ஒருத்தர் இதே மாதிரி தான் ஓடி எங்கேயோ ஒரு இடத்துல தலை குப்புற விழுந்து கீழே படுத்துடுறாரு. பண்ணு கேட்குறாரு, நீ கட்டில் உட்காந்தெல்லாம் படுக்க முடியாதப்பா, நீ தலை தெறிக்க ஓடணும்னா இடறி விழுந்து படுத்துருவா சொல்லி ஓட விடுறதுக்கு தான் இந்த மாதிரி தான் பயிற்சின்னு சொல்லி ஓடி துரத்தி இடையில எங்களுக்கு இடறி விழுந்து படுத்துருவோம், அவ்வளோதான். எல்லா ஞானிகளும் இப்படி தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. உண்மையில் இது தேவையே கிடையாது. நம்ம இயற்கையான நிலையை தான், இயற்கையிலேருந்து விரோதமாக எங்கேயோ போயிட்டோம்.
நம்ம செயற்கை தான் சிறப்புன்னு நினச்சி ஒரு நல்ல நிலையை பிடிச்சி வைக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும்னு போராடி நான் அந்த இயற்கைக்கு விட்டு எங்கெங்கேயும் போயிட்டோம். ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் என்னைக்கு எந்த வினாடி நீங்கள் அதை முடிச்சிடுறீங்கன்னா அந்த வினாடியே நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு கற்பனையாக ஏதோ ஒன்று இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ முயற்சி பண்ணி ஏதோ அதை வந்து ரியலாக மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணலாம். இது எல்லாமே ரியலாக இருக்குது. ஆனால் நாம் வந்து கற்பனையாக சில ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறோம். அந்த கற்பனையான டார்கெட்டை தான் இல்லைன்னு சொல்லணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அடைகிறதுக்கு பொறுத்தளவில் இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்முடைய இயற்கையான நிலையே சரியாக தான் இருக்குது. நம்ம செயற்கையை எதையோ அடையணும்னு சொல்லி கிரியேட் பண்ணி ஓடுன்னு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. அது எல்லாமே கரெக்ட். ஆனால் என்னன்னு சொன்னால் எல்லா ஞானிகளும் அடைஞ்சிருக்கிறாங்க. அடைஞ்சதுக்கும் அவங்க டீச்சிங்க்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ ரமணரை பாருங்கள், நான் யாருன்னு கேட்க சொல்கிறார். இதில் நான் யாருன்னு கேட்கணுங்கிற கேள்விக்கு இங்கே எங்கேயும் இடம் இருக்குது? இடமே கிடையாது. இதுவும் நம்ம நேச்சுரலாக இப்போ என்ன சொன்னால் அவங்க புரிஞ்சவங்கெல்லாம் கரெக்டாக தான் போய் அதை ஞானம் அடைஞ்சவங்கெல்லாம் தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வழிகாட்டலில் ஏதோ ஒரு வகையில் அடுத்தவங்கள ஞானி ஆக்க முடியலை. இப்போ புத்தருமே என்னன்னு சொன்னால் புத்தர் என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறாரு. அவர் கூட இருந்தவங்க நிறைய ஞானியாக இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய போதனையை படித்து யாருமே ஞானம் அடைஞ்ச மாதிரி தரல. அதே மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்தி இவரெல்லாம் அவரும் ஞானி தான். அவருடைய டீச்சிங்கை நானும் பல வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரமணரையும் பல வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு தான். நான் யாருடைய டீச்சிங்ஸுமே நம்மளை ஞானம் அடைய வைக்க முடியல. அவங்க ஏதோ ஒரு வகையில் எதையோ அடையிறதுக்கு வழிகாட்டிடுறாங்க, விடுறதுக்கு வழிகாட்டவே இல்லை. எல்லாமே அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுறணுங்கிறதுக்கு யாருமே வழிகாட்டலை. எதையோ ஒன்று அடையணும், நாமளும் ஏதோ அடையணும்னு தான் போகிறோம். அவங்களும் இந்த அவா அடைஞ்சிடலான்னு சொல்லும்போது அப்போ நாம் அந்த நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் அந்த டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். நானும் வந்து சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜீப் இருந்தது. நான் ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கும் அந்த மாதிரி காரு ஜீப்பெல்லாம் ஓட்டணுன்னே ஒரு ஆசை. கொஞ்சம் டிரைவர்கிட்ட இது பண்ணான்னு சொன்னால் அவர் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளச்சை மிதிக்கணும், மிதிச்சுக்கிட்டு கியரை மாற்றணும். அப்புறம் நீங்கள் அந்த கிளச்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டரை அழுத்தினீங்கன்னா வண்டி போகும். நீங்கள் மெல்ல அழுத்தினீங்கன்னா மெல்ல போகும், வேகமாக அழுத்தினீங்கன்னா வேகமாக போகும். இப்போ அதே மாதிரி தான் என்ன சொன்னால், அதே மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கிளச்சை மிதிச்சாச்சு. மிதிச்சுட்டு கியரை சேஞ்ச் பண்ணுறேன், ஃபஸ்ட் கியருக்கு வரேன். என்ன நான் சொன்னால் கிளச்சை விட்டுட்டு நம்ம ஆக்சிலேட்டர் அழுத்தணும். கிளச்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தினானே என்ன ஆயிடுன்னு சொன்னால், ஒன்று வண்டி சீறி பாயுது, இல்லைன்னா இடிச்சுக்கிட்டு ஆஃப் ஆகிடுது. அப்போ அவங்க என்ன நீங்கள் வேகமாக அழுத்தாதுங்க, மெல்ல அழுத்துங்கிறாங்க. எனக்கு புரியல. சரி, பிறகு என்னென்னு சொன்னால் அவங்களே நீங்களே எல்லாமே பண்ணுங்க, நான் வந்து ஸ்டேரிங்கை மட்டும் பிடிக்கிறேன்னு சொல்லி உட்காந்து படிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ இதே மாதிரி தான் பிற்காலத்தில் அட்வொகேட் ஆகும் பொழுது ஒரு ஸ்கூட்டர் வாங்கினேன். ஸ்கூட்டரும் கியர் உள்ளது தான். அதை படிக்கும் பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி தான். நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சி கிளச்சை இது பண்ணிக்கிட்டு நீங்கள் கியரை மாற்றுங்க, கியரை மாற்றிட்டு ஆக்சிலேட்டர் கொடுங்க. எல்லாருக்குமே என்ன சொல்கிறான்னு சொன்னால் அந்த கியரையும் ஆக்சிலேட்டருக்கும் தான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறாங்க. ஆனால் இந்த காரை பொறுத்த அளவில், காரு இந்த மாதிரி கியர் உள்ள வண்டிகளை பொறுத்த அளவில் பிரச்சனையானது எங்கேன்னு சொன்னால் இந்த கிளச்சு தான் பிரச்சனை. அது நானாக கண்டுபிடிச்சிக்கிட்டது தான். ஆனால் அந்த கிளச்சை பற்றி அவங்க சொல்லவே சொல்ல மாட்டாங்க. எந்த டிரைவருமே எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த கிளச்சை பற்றி சொல்லவே சொல்லலை. கிளச்சை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது மெல்லவும் போகலாம், வேகமாகவும் போகலாம், அது எப்படி வேணாலும் நீங்கள் போகலாம். பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. அதுவும் அந்த உயிர் நாடியை பற்றி சொல்லவே இல்லை. அவங்க ஆக்சிலேட்டரையும் கியரையும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே ஒழிய கிளச்சை சொல்லவே இல்லை. அவங்க என்னென்னா முதல்ல கியரை மாற்றுறதுக்கு தான் கிளச்சை யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஒழிய எல்லா கண்ட்ரோலுக்குமே அதில் தான் கண்ட்ரோல் இருக்குங்கிறதே சொல்லவே இல்லை. இப்போ இதே மாதிரி தான் நம்ம சொன்னால் எல்லா ஞானிகளுமே அடைஞ்சது ஒன்று தான். அதை அடுத்தவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லாததுனால தான் பிரச்சனை. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துமே கிடையாது. ஒரே நாளில் ஞானம் அடைகிறதுனால முடியும். ஒரு சேனத்தில் கால் வச்சுட்டு அடுத்த சேனத்தில் கால் வைக்கிறதுக்குள்ளே ஞானம் அடைய முடியும்னாலும் முடியும். ஒரே நாளில் நீங்கள் வர்ற நீங்கள் 3 நாள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த 3 நாள்லையுமே ஞானம் அடைய முடியும். இப்போ நிறைய பேர் என்னன்னு சொன்னால் இங்கே நேரில் வராமல் யூடியூப்பை பார்த்து எத்தனை பேர் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க.
சும்மா உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணுறோன்னு கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே அடையிறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ பயிற்சி பண்ணுறதுக்கோ இங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்கள் மனசை ரெகுலேட் பண்ண வேண்டியதில்லை, மனசை இயற்கைக்கு விட்டுருங்கிறது. அது இயற்கையாக தான் இயங்கிட்டு இருக்கு, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ மனசில் எனக்கு பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருதுன்னு சொன்னால் அது இயற்கையாக வருது, வந்ததெல்லாம் வந்த முன்னாடியே போயிடும். அதை பயன்படுத்தி நீங்கள் ஏதோ வேலைக்கு பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் பயன்படுத்திக்கலாம். வெளி வேலைக்கு தான் அது பயன்படும் மொழி. உங்களுக்கு அகத்தை பொறுத்த அளவில், மனோ இயக்கத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் எது நல்லா வச்சுக்கிடணுன்ற வேலை உங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம இந்த கை இருக்குது, இந்த கையை வச்சு தான் எல்லா வேலைகளையும் செய்கிறோம். இந்த கையாக இருக்கிறதுக்கு இந்த கைக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஒரு வேலையுமே கிடையாது. அது எப்பவும் கையாக தானே இருக்குது. ஆனால் அதை வச்சு தான் எல்லா வேலைகளையும் செய்கிறோம். அதே மாதிரி நம்ம மனசை வச்சு தான் எல்லா வேலைகளுக்கும் பயன்படுத்துகிறோம். அந்த மனசாக வச்சுக்கிடுறதுக்கு மனசுக்கு எந்த வேலையுமே கிடையாது. மனசாக வச்சுக்கிட்டா போதும். அது மனசாக தான் இருக்குது. நம்ம மனசாக வச்சுக்கிடணுங்கிற வேலை கூட கிடையாது. அது மனசாக நல்ல ஒரு மனசாக வச்சுக்கிடணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கிடணும், வருத்தமாக இருக்கக்கூடாது, பயமாக வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, ஒரு நல்ல அனுபவத்தோடு இருக்கணும். தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மனசுக்குள்ளே நுழைஞ்சி மனசை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்திடும். அதனால் அகத்தை பொறுத்தளவில், மனோ இயக்கத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, நீ ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டால் போதும். அது இயற்கையாகவே இருக்கும். அந்த இயற்கையாக இயங்குறதுனால தான் லிபரேஷன், முக்தி, மோட்சம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டேட்டாக அதுதான். அது நேச்சுரலான ஸ்டேட்டாக அதுதான். நீங்கள் அடைய வேண்டிய நிலையே கிடையாது, ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம முயற்சினால என்ன பண்ணணும்னு சொன்னால் அதை புறக்கணிச்சிடுறோம். அது இயற்கையான இயக்கத்துக்கு இடையூறாக போய் செயற்கை ஏதோ ஒரு வகையில் கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கிடும். நீங்கள் செயற்கை எல்லாமே என்ன சொன்னால் நீங்கள் புற வேலைகள், எத்தனை வேலைகள் இருக்குது, அத்தனை வேலைகளுக்கு நீங்கள் உங்கள் மனசை பயன்படுத்திக்கிடுங்க, செயற்கையை யூஸ் பண்ணிக்கிடுங்க, முயற்சியை யூஸ் பண்ணிவிடுங்க, எல்லா வேலைகளையும் செய்யுங்க. நீங்களாக இருக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. நீங்கள் எப்போவுமே நீங்கள் தான். மகிழ்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் தான், வருத்தமாக இருந்தாலும் நீங்கள் தான், எப்படி இருந்தாலும் நீங்கள் தான். உங்களை நீங்களாக வச்சுக்கிட்டதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. நான் நல்லா இருக்கிறனோ, நான் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நான் சரியாக இருக்கிறேன், வருத்தமாக இருந்தால் நான் என்னுடைய இயற்கை நிலையிலேருந்து வெளியே போயிட்டேங்கிற மாதிரி அப்படி ஒரு முடிவுக்கு வராது. ஆனால் எல்லாமே மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்காங்க. பெர்மனண்ட்டாக ஒரு நிலையே கிடையாது. ஒரு பெர்மனன்ஸை ஏற்படுத்தணுங்கிறது தான் பந்தம்னா கட்டி போடுறது. நீங்கள் மனசை கட்டி போடணுங்கிற முயற்சியில் இருக்கிறோம். மனசை கட்டுறது தான் தப்பு. அந்த கட்டுகளெல்லாம் அவுத்து விட்ருங்க, அவ்வளோதான். நீங்கள் அவுத்து விடணுங்கிற வேலை கூட கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், அங்கே ஒரு வேலையுமே இல்லை, நீங்கள் பிடிச்சி வைக்க வேண்டிய வேலை இல்லை, கட்டுற வேலையே கிடையாது, ஒரு நல்ல நிலையே ஒன்றுமே கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த வேலையிலையும் அட்டன் பண்ண மாட்டீங்க. வெளி வேலை வேறங்கிறது வேறு. அது நம்ம ஈவினிங் பார்ப்போம். அகம்னா என்ன, புறம்னா என்ன, நம்ம ஈவினிங் 6 மணி டிஸ்கஷனில் நம்ம அதை பார்ப்போம். இப்போ அகத்தை பொறுத்த அளவில், மனோ இயக்கத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை இன்னும் சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால், அந்த முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அந்த ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய லிபரேஷன் அன்டிஸ்டர்ப்டாக ஆயிடுது. தொந்தரவு இல்லாமல், தடங்கல் இல்லாமல் இயற்கையோட இயற்கையாக போயிடும். உண்மையிலே ஒரு நிலைன்னு சொன்னால் லிபரேஷன் ஒன்று தான் நிலை. ஞானம்னுட்டு ஒரு நிலையே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் நான் ஆரம்ப காலங்களில் படிக்கும் பொழுது ஜேகே கூட சொல்லுவார், ஞானம்னுட்டு ஒரு நிலையே கிடையாது, என்லைட்டன்மெண்ட், தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் என்லைட்டன்மெண்ட்னு சொல்லிடுவார். ஞானம்னுட்டு ஒரு நிலையே கிடையாதும்பார். ஞானத்துக்கு தானே முயற்சி பண்ணுறோம், அப்புறம் ஞானமே ஒரு கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாரான்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மலைப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி இவர் நிசரதத்தை என்ன சொல்லுவான்னு சொன்னால், நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கிறீங்கம்பார். அப்படி எல்லாருமே சொல்கிறதுலாம் கரெக்டு தான். பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் நமக்கு அந்த கனெக்ட் பண்ண தெரியாமல் போயிடும், எது என்னன்னே தெரியாமல் போயிடுது. அதனால் எது என்னன்னுட்டு தெரிஞ்ச நிலையில் நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது இயற்கை இயங்குறது தான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த முடிவுக்கு வர்றது நம்ம ஞானம்னு சொல்லிடலாம். ஞானம்ன்ட்டு ஒரு நிலை கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன். வடக்கு எது, தெற்கு எது, எது சூரியன், எது சந்திரன், இப்படி இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிடுறது அவ்வளோ.
அதே மாதிரி இங்கே மனசை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது இயற்கையாக இருக்கிறது தான் கரெக்டுன்னுட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அந்த முடிவை பயன்படுத்தி நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. இந்த முடிவு எடுத்திங்கன்னா அந்த வேலை தானாக தான் நடந்துகிட்டு இருக்கு. நாம் எதையுமே பிடிச்சி வைக்க மாட்டோம், இல்லைன்னா நம்ம பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிட்ருப்போம். அப்போ பிடிக்கிறது தான் பிரச்சனை. அப்போ பிடிக்கிறது வந்து எப்போ நிற்குதுன்னு சொன்னால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா நின்றுது. தேவையில்லாத பிடிக்க மாட்டோம். தேவையில்லாத பிடிக்க வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம மனோ இயக்கம் வந்து இயற்கையான இயக்கமாக இயற்கைக்கு திரும்பிடுது. ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். லிபரேஷனுங்கிறது நம்மளுடைய மனதினுடைய இயற்கையான நிலை, லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே. ஞானங்கிறது நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, அந்த இயற்கையை வந்து இடைஞ்சல் பண்ண வேண்டாம், நம்ம எதையுமே பிடிச்சி வைக்க தேவையில்லை, இயற்கைக்கு விட்டுட்டா போதும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டதுக்கு பேர் ஞானம். அதான் ஞானம்னா என்ன, லிபரேஷன்னான்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வேறு அங்கே செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, நம்ம புரிதல் மட்டும் போதும். நாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அடுத்தாப்புல யார் பேசுகிறீங்க? சரி.